ஹலோ மக்களே, ஜூன் 9ஆம் தேதியோட மெகா சந்தேஷன் சீரியலோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அவள் தர்வால சீரியல் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இங்கே நம்ம எஸ்பி சூர்யா வந்து ககனை எப்படியாவது இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி அவரை பழிக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தை நிறுத்தி வந்து அரெஸ்ட் பண்ணலான்னு நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் கையில் விலங்கு போட்டு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே ககன் வந்து நான் வந்து கொலையும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை, நான்லாம் யாரையும் ஆளை வச்செல்லாம் அடிக்கலை, லாரியை வச்சு அடிக்கலை, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எந்த தப்பு பண்ணலை, தப்பே பண்ணாமல் நான் இதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ககன் ஒரு பக்கம் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு எஸ்பி சூர்யா கிட்ட. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன் மேலே கேஸ் ஃபைலா இருக்கு, கண்ணால பார்த்த சாட்சி இருக்கு, வேற என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீரா வந்துட்டு ஆமா, இந்த ககனோட கண்ணுல அன்னைக்கு அவ்வளவு கோவம் இருந்துச்சு, நான் பார்க்கதான் செஞ்சேன், இவன் தான் என்னோட புருஷனை இன்னைக்கு சாவு பிடியில கொண்டு போய் விட்டுருக்கான்னா அதுக்கு இந்த ககன் மட்டும் தான் காரணம், இவனை சும்மா விடாதீங்க, இவனை அரெஸ்ட் பண்ணி இவனை முட்டி தட்டி இவனை வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில வைங்க அப்படின்னு சொல்லி மீரா ஒரு பக்கம் வந்துட்டு அந்த எஸ்பி சூர்யாவுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னோட புருஷனோட இந்த நிலைமைக்கு இந்த ககன் மட்டும் தான் காரணம், இவனை சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே பூமி வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாங்க, அத்தை நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க, இதுக்கும் ககன் மாமாக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு, உனக்கு தான் வந்துட்டு உன்னோட புருஷன் வந்து கண்ணை மறைக்கிறான், அவன் பண்ண தப்ப நீ நியாயப்படுத்தாத பூமி அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து பூமியும் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. அதாவது நீ இதுக்கு மேல எதுவும் பேசாதுன்னு சொல்லிட்டு மீரா வந்து அவங்களையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம சாரதா வந்துட்டு கையை பிடிச்சு கெஞ்சுறாங்க, ஐயோ என் பையனை இப்படி அரெஸ்ட் பண்ணி எல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க, அதெல்லாம் என் கண்ணால பார்க்க முடியாது, என் பையன் எந்த தப்பும் பண்ணல, கண்டிப்பா அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் என்னோட பையன் ககனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் வந்து நேருக்கு நேராக தான் எல்லாத்தையும் எதிர்ப்பானே தவிர இந்த மாதிரி ஆளை வச்சு தூக்குற இதெல்லாம் அவனுக்கு கிடையாது, அவன் கோவத்துல 4 வார்த்தை பேசுவானே தவிர இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பண்ண மாட்டான், கண்டிப்பா இது என் பையன் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, என் பையனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம எஸ்பி சூர்யா என்ன கான்ஸ்டபிள்ஸ் இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க, அவன் கையில விலங்க மாட்டி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம செரிக்கு வந்துட்டு இப்போதான் ஒரு ஞான உதயம் வருது, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கடுத்து பார்த்தா இங்கே கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ககனோட கையில வந்து விலங்க போட்டு லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம சரி என்ன பண்றாரு, அங்கே புகை மூட்டத்தை கிரியேட் பண்றாரு, அதாவது புகையெல்லாம் போட்டு எல்லாரையும் வந்து புகையில வந்து கண்ணு மூடிடுவாங்க. அந்த நேரத்தில் ககன் பூமியை தப்பிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்து புகை மூட்டத்தை ஆன் பண்றாரு. இங்க அவங்க ஆன் பண்ற நேரத்துல தான் இங்க ககன் கையில வந்து விலங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம். அங்க விலங்க மாட்டி முடிக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தா புகை மண்டலமா இருக்கு. எல்லாரும் வந்து கண்ணீர் சொல்லிக்கிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே யார் எதிர நிக்கிற, யார் பக்கத்துல நிக்கிற எதுவுமே தெரியல. இந்த நேரத்துல சரி வந்துட்டு ஓடி வந்து ககன் பூமி கையை பிடிச்சி இழுத்துட்டு வெளியே கூட்டிட்டு வர்றாரு. உடனே அந்த புகை மண்டலம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த எஸ்பி சூர்யா எங்க ஆளை காணும், எங்க யாரையும் காணும், ககனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து பார்த்தா பூமியும் காணும். ஓ இப்ப தப்பிக்க வைக்கிறாங்களா, கண்டிப்பா நான் எங்க போனாலும் அவங்க 2 பேத்தையும் நான் சும்மா விட போறதில்ல, அவங்கள உள்ள தள்ளி முட்டி தட்டி என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஸ்பி சூர்யா வந்து கோவத்துல கான்ஸ்டபிள் சீக்கிரம் வெளியே போய் தேடுங்க, அவங்க கண்டிப்பா ரொம்ப தூரம் அவங்களால போயிருக்க முடியாது, இப்பதான் அவங்க வெளியே போயிருப்பாங்க, அவங்கள இன்னைக்கு விடக்கூடாது, வாங்க பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இவங்களை பிடிக்கிறதுக்காக வெளியே வந்துட்டு இருப்பாங்க. நம்ம எஸ்பி சூர்யா வந்துட்டு கார்ல வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. முன்னாடி பார்த்தா நம்ம சரி வந்து காரை எடுத்துட்டு பின்னாடி சீட்ல வந்து ககனும் நம்ம பூமியும் உட்காந்துருப்பாங்க. ஏன்னா ககனோட கையில விளங்க மாட்டேருக்கு, ஸோ அவரால் வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது. அதனால நம்ம செரி தான் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு இருப்பாரு. இவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த எஸ்பி சூர்யா வந்துட்டே இருப்பாங்க. அந்த கார் தான் விடாதவன, கண்டிப்பா அந்த கார்ல தான் அந்த ககன் பூமி இருக்கணும், அவங்க 2 பேர்த்தையும் இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, சீக்கிரம் போயன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தா நம்ம செரி வந்துட்டு பின்னாடி நம்ம பூமி பார்த்துட்டு அந்த எஸ்பி சூர்யா ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு. சரி என்ன பண்றது, உடனே நம்ம ககன் இருந்துட்டு நான் எந்த தப்பும் பண்ணல, தப்பே பண்ணாம நான் இதுக்கு ஓடி ஒளியணும், நீங்க சொன்னீங்கன்னா நான் இவ்வளவு தூரம் வந்தேன், நான் போய் நேரடியா பேசுறேன் அவன் கிட்ட, நான் எந்த தப்பு பண்ணல, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றேன். ஐயோ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்றாரு, அண்ணா அவனே உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காண்டி தான் இப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கான், அது தெரியாம நீயே போய் உன் வாழ்க்கையை இழக்க போறியா அண்ணா, அவன் உன்னை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா, அவன் சும்மா உன் மேல ஏதாவது கேஸை போட்டுட்டு உன்னை பழி வாங்குறதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அவனே இப்பதான் வந்து திரும்ப யூனிஃபார்ம் போட்டிருக்கான், அவன் ஒன்னும் அவ்வளவு நல்லவன்லாம் இல்லை, அவன் ஏதாவது பண்ணிடுவான்னா, நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் இருக்கும், நான் சொல்றதை கேளுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பூமியும் அதுக்கடுத்து ஆமா நான் சொல்றதை கேளுங்க, கண்டிப்பா அந்த எஸ்பி சூர்யா ஒன்றும் நல்லவல்ல, இதை நம்ம நேர்மையான போலீஸ்னா இதை நம்ம நேர்மையான வழியில வந்து இதை வெளியெடுத்துக்கலாம், ஆனா இவனை மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு இப்படி பண்றதுல தப்பு இல்லை மாமா அப்படின்னு சொல்லிட்டு பூமி ஒரு பக்கம் வந்து ககனுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம செரி வந்து என்ன பண்ணுவாருன்னா இடையில புகுந்துருவாரு, ஒரு காட்டுக்குள்ள புகுந்துட்டு ஓட்டிக்கிட்டு இருப்பாரு. பின்னாடி பார்த்தா அவரு சூர்யாவும் வந்துகிட்டே இருப்பாரு. அதுக்கு அடுத்து பார்த்தா ஒரு கட்டத்துல வந்து எஸ்பி சூர்யா வந்துட்டு என்ன பண்ணுவாரு,
செரியோட காருக்கு மறிச்சு நின்றுட்டு இது கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணுங்க அந்த காரை. இப்ப அந்த ககன் பூமி எப்படி தப்பிக்கிறாங்க நானும் பாக்குறேன். அவங்கள 2 பேத்தையும் நான் இன்னைக்கு சும்மா விட போறது இல்லை. ககனுக்கு இதுதான் கடைசியான நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு எல்லாரும் வருவாங்க. வந்துட்டு அந்த காரை சூழ்ந்துருவாங்க, செரியோட காரை சூழ்ந்துருவாங்க. அதுக்கடுத்து இந்த எஸ்பி சூர்யாவை போய் பேக் டோரை திறப்பாங்க. அங்க பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கதான் பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கும். உடனே ஃப்ரெண்ட் டோரை திறந்தா நம்ம செரி மட்டும் இருப்பாரு. டேய் செரி, உண்மையை சொல்லு, நீ தானே அவங்கள 2 பேத்தையும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்த, என்ன அவங்கள தப்பிக்க வைக்கிறியா? நீ அவ்வளவு பெரிய ஹீரோ ஆயிட்டியா? என்னடா உன் அண்ணன் உயிரை காப்பாத்த நினைக்கிறியா? உன் அண்ணன் அவ்வளவு பெரிய ஆளா? என்ன நடந்துச்சு சொல்லுடா அப்படின்னு கேட்டு டார்ச்சர் பண்றாங்க. உண்மையா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, செரி வந்துட்டு அந்த காட்டுக்குள்ள விடுவார்ல, காரை விடும்போது காட்டுக்குள்ள விட்டுருப்பாரு. அப்ப வந்துட்டு நீங்க இறங்குங்கண்ணா, அவன் இந்த இப்ப எஸ்பி சூர்யா நம்மளை ஃபாலோ பண்ணல, இறங்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து தப்பிச்சு எங்கேயாச்சும் போயிருங்க. கண்டிப்பா அந்த எஸ்பி சூர்யா வந்து எப்படி என்னை பிடிக்க ட்ரை பண்ணுவான், நான் அவனை வேற ரூட்ல போயிட்டு நான் அவனை குழப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ககன் வந்து ஒத்துக்கவே மாட்டாரு. டேய், நான் எதுக்குடா இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் பண்ணணும்? நான் இதுக்குதான் தப்பிச்சு ஒண்ணு, என் மேல என்னடா தப்பு இருக்கு? எதுவும் இருந்தாலும் நம்ம நேர்மையான வழியில தான் சரி நம்ம கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஐயோ அண்ணா, இது பேசுறதுக்கான நேரம் இல்ல, பூமியை புரியவை. ஐயோ மாமா, நான் சொல்றதை கேளுங்க, இப்போதைக்கு அந்த நேரத்துல ஒரு குட்டிலாரி வரும், தயவு செஞ்சு இப்போதைக்கு இதுல ஏறி போங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து நடக்கப்படுறது நான் பாத்துக்கலாம். நீங்க முதல்ல இப்போதைக்கு நீங்க உயிரோட இருக்கணும், அதுக்கு முதல்ல நீங்க பாதுகாப்பா இருக்கணும். அந்த எஸ்பி சூர்யா கிட்ட மாட்டினீங்கன்னா கண்டிப்பா உங்களை ஏதாவது பழி வாங்குறதுக்கு ஏதாவது பண்ணிட்டே இருப்பான், அப்புறம் நீங்க நினைச்சாலும் பூமியோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ககனும் வந்துட்டு வேற வழியே இல்லாம அந்த குட்டியானையில ஏற சம்மதிச்சு வரும். ரொம்ப வந்து போராடுவோம். சரி வந்துட்டு தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த குட்டியானையில வந்து பேக் டோர் வழி பின்னாடி வழியா வந்துட்டு நம்ம ககனும் பூமியும் ஏறிடுவாங்க. ஏறும்போது சரி என்ன பண்ணுவாரு, அண்ணா உங்ககிட்ட எந்த போனும் இருக்க வேண்டாம், இது என்னோட போன், நீங்க வச்சுக்கோங்க, நான் கால் பண்ணா மட்டும் எடுங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, வேற யாருக்கும் சொல்லாதீங்க, இப்போதைக்கு உங்க உயிரோடு நீங்க 2 பேரும் பாதுகாப்பா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான், நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு கன்வே பண்ணிட்டே இருங்க, நான் யாருக்கிட்டையும் வேற யாருக்கிட்டையும் நீங்க கால் பண்ணி பேசாதீங்க, என்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நம்ம இதுவோ இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவரோட செரி வந்து அவரோட செல்லை வந்துட்டு அவரோட பேக்கெட்ல போட்டுருவாரு. இவங்களும் அந்த குட்டியான ஏடி போயிடுவாங்க. அதுக்கடுத்து இந்த செரி வந்து இந்த தனியா அவர் மட்டும் தான் காரை ஓட்டிட்டு இருந்திருப்பாரு. இவர் அப்படியே அந்த காட்டுக்குள்ள வரையில தான் நம்ம எஸ்பி சூர்யா வந்து நம்ம செடியை மடக்கி பிடிச்சிருப்பாரு. பிடிச்ச பின்ன அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு, நான் இதுக்கு சார் நான் பாட்டு கார் எடுத்துட்டு வந்தேன், நீங்க பாட்டு வந்து முதல்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, இப்போ நீங்க என்ன மறிச்சு நின்று ககன் பூமி எங்கன்னு கேட்டா நான் என்ன சார் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு செடி வந்து அப்படியே உள்டாவா சொல்லிடுவாரு. அதாவது எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, நீங்களா ஏதாவது புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா எஸ்பி சூர்யாவோ அவங்கள சும்மா விடுவாங்களா, அதெல்லாம் இல்ல, டே பொய் சொல்லாதடா, நீ தான் அந்த ககன் பூமியை, நீ அந்த மண்டபத்துல நீ தான் புகையை போட்டதுன்னு எனக்கு தெரியும், நீ அந்த ககன் பூமியை தப்பிக்க வைக்கிறதுக்கு நீ தான் இந்த இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும்டா, உன் அண்ணனோட சாவி என் கையில தான்டா, நீ எவ்வளவு தூரம் காப்பாத்துற நானும் பாக்குறேன், இங்க பாரு நான் திருப்பி உடனே நம்ம சரி இருந்துட்டு நீ திருப்பி இந்த யூனிஃபார்ம் போட்டுறதுக்கே என் அண்ணன் தான் காரணம், அதை மறந்துடாத, நீ ப்ரொமோஷன் வாங்கணுங்கிறதுக்காண்டி ஏதாவது லூஸ் தனமா பண்ணிட்டு இருக்காத, திருப்பி என் அண்ணன் விஷயத்துல ஏதாவது தலையிட்டு அதுக்கு அடுத்தும் வந்து உன் வாழ்க்கையை நீயே அழிச்சுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், நீ நேர்மையா காப்பாற்றணும்னா என்ன வேணா பண்ணு, நான் என் அண்ணனுக்காக நான் எதுவும் பண்ணல, நான் எதுக்கு காப்பாற்றணும், நான் ஒரு பப்ளிக் சார், நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீங்களா வந்து என்ன இது பண்ணீங்கன்னா முதல்ல எவிடன்ஸ் வேணும் சார், எவிடன்ஸ் இல்லாம என்ன எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. எஸ்பி சூர்யா என்ன சொல்வாரு, இங்க பாரு கொலை செஞ்சவனை விட அதுக்கு வந்து தொணப்பனவனுக்கு தான் அதாவது ரொம்ப பெரிய தண்டனை, நீ வந்து இப்போ அண்ணனையும் பூமியும் காப்பாத்துற, நீ பண்றது ரொம்பவே பெரிய தப்பு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கு முதல்ல உங்ககிட்ட எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் தான் நீங்க என்னை இப்ப கூட அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே எஸ்பி சூர்யாக்கு ரொம்பவே கோவம் வந்துடும், இவங்க கிட்ட பேசி வேஸ்ட், இங்க பாரு என்னைக்கா இருந்தாலும் உன் அண்ணன் சாவி என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. உடனே அவங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து இதாவது செரி வெர்சஸ் எஸ்பி சூர்யாங்கிற மாதிரி நான் தான் காப்பாத்தினேன், என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம செரி வந்து சொல்லிட்டு இருப்பாரு. அதாவது ரொம்ப சைலண்டா சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கடுத்து எஸ்பி சூர்யாவுக்கு வந்து நிரூபிக்க முடியாதுல்ல, எவிடன்ஸ் எதுவும் இல்லை, அதனால அவர் வந்து கோச்சுக்கிட்டு எனக்கு எப்படி பிடிக்கணும்னு தெரியும்டா, அதுக்கடுத்து கான்ஸ்டபிள்ஸ் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எல்லா செக் பாயிண்ட்டுக்கும் வந்து சொல்லுங்க, அதாவது யார் இந்த ககன் பூமியோட போட்டோ எல்லா பக்கமும் அனுப்புவீங்க, அவங்க 2 பேர்த்தையும் யார் எங்க பார்த்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு எல்லாத்துக்கும் நீங்க சர்க்குலேட் பண்ணுங்க, அவங்க 2 பேரோட போட்டோவை சர்க்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே கார் எடுத்துட்டு எஸ்பி சூர்யா வந்து அவங்கள தேடுறதுக்காக போயிடுவாரு. இங்க சரியும் அவர் கார் எடுத்துட்டு போயிடுவாரு. இங்க பார்த்தா நம்ம தாரா இருந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க அண்ணா, எனக்கு தெரியாது, எனக்கு ககன்னா என்னோட புருஷன், நான் இந்த அவமானத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது, ககன் வந்து என் கழுத்துல தாலி கட்டணும், ககன் இந்த ஜென்மத்துல எனக்கு ககன் மட்டும்தான் என்னோட புருஷன், அதை மாத்த யாராலையும் முடியாது, அதை நான் இந்த அவமானத்தை என்னால ஏத்துக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க.
அதுக்கடுத்து இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லாரும் அந்த புகை போட்டனால எல்லாருமே அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம பூரணியும் துருவும் வீட்டுக்கு வருவாங்க. பின்னாடியே பார்த்தா நம்ம தாராவும் வந்துருவாங்க. நம்ம சாரதா இருந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஆரத்தி எடுத்துட்டு இருப்பாங்க. ஆரத்தி எடுத்துட்டு சாரதா வந்து அழுதுகிட்டே வந்து ஆனந்த கண்ணீர்ல, அதாவது தன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா நம்ம பையனையும் வந்து அங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற வருத்தத்துல வந்து ஆரத்தி எடுத்துட்டு இருப்பாங்க. ஆரத்தி எடுத்துட்டு இருந்தோன்னே நம்ம தாரா வந்து வெளியே மைண்ட் எப்படியோ அத்தை, சபாஷ் அத்தை சபாஷ், எப்படியோ நீங்க நினைச்சதை நடத்திட்டீங்கல்ல, உங்க பொண்ணு கல்யாணத்தை மட்டும் நல்லா ஜாம் நடத்தியாச்சு. வழக்கம் போல உங்களுக்கு உங்க பூமி மருமக தானே ரொம்ப பெருசா போயிட்டா, பூமி ககன் தான் சேரணுங்கிறதுக்காண்டி என் கல்யாணத்தை நிறுத்த வச்சிட்டீங்கல்ல, இதுக்கெல்லாம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அத்தை, இதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க தாரா. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் இவங்க சாரதாவோட போன் வந்து ரிங் ஆகுது. உடனே பூர்ணி வந்து யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி கேட்கறாங்க. பின்னாடியே வந்து சாரதா வந்து எடுத்து பேசுறாங்க. ஹலோ, அதாவது சரிதான் கால் பண்ணியிருப்பாரு பெரியமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, ககனண்ணாவும் பூமியும் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்காங்க, அவர் இப்ப எங்க இருக்காங்கன்னு எதுவும் கேட்காதீங்க, அது சொல்லாம இருக்கிறது எல்லாத்துக்கும் நல்லது, கண்டிப்பா அது தெரிய வந்து எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் வரும், அவங்க பாதுகாப்பான ஒரு இடத்துல இருக்காங்க, நீங்க போனை வச்சிருங்க, அவ்வளவுதான், நீங்க பதர்வீங்கன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. உடனே பூர்ணி யாருமா என்னாச்சு, ககன் வந்து பாதுகாப்பான இடத்துல இருக்கானா அப்படின்னு சொன்னோன்னே உடனே நம்ம தாரா வந்து கை தட்டிட்டு வந்துட்டு, ஷபாஸ் தெரியும் அத்தை, எப்படியோ என் கல்யாணத்தை நிறுத்திட்டு உங்க பையனையும் மருமகளையும் வழக்கம் போல நீங்க காப்பாத்திட்டீங்க, அப்படிதானே, உங்களுக்கு உங்க பொண்ணு கல்யாணம் மட்டும் நிம்மதியா நடந்தா போதும், அப்ப என் கல்யாணம் மட்டும் அரோகதியா நிக்கணும், அதுதானே உங்களுக்கு வேணும், இப்படி இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லத்த அப்படின்னு சொல்லி திரும்பியும் வந்து உங்களுக்கு என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கேபி, அந்த கிருஷ்ண பிரசாத், அந்த பூமி, இந்த செரி எல்லாரும் சேர்ந்து அவங்கள கண்டாலே எனக்கு எரியுது, அவங்க எல்லாம் ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லி கேபியை ரொம்ப தப்பா பேசிட்டு இருப்பாங்க. தாரா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசின அவ்வளவுதான், உனக்கு மரியாதை இல்லை பாத்துக்கோ, அது இங்க பாரு, அது என்னோட கணவர், அவர் எனக்கு தாலி கட்டினவர், எனக்கு குங்குமம் வச்சவர், அவரை நீ தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த அருகதையும் இல்லை, அவருன்னு இல்லை, நீ யாரு என் புருஷனை தப்பா பேசினாலும் நான் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், எந்த பொண்ணு பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க மாட்டேன், இதுக்கு மேல உனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து சரி பூர்ணி நீ ரூமுக்கு போ, நான் போய் இங்க ஹாஸ்பிட்டல்ல போய் அதாவது கேபி போய் பார்க்க போறேன்னு சொல்லுவாப்பா. கேபி போய் பார்க்க போறேன்னு சொன்னதுக்கு தான் தாரா வந்து இவ்வளவு கோவப்பட்டு கத்திட்டு இருப்பாங்க. அவன் ஒரு ஆளு, அவனுக்கு ஆல்ரெடி ஒரு பொண்டாட்டி இருக்கு, இதுல உங்களை ஒரு ஆளை கூட மதிக்கல, இதுல இப்போ ரொம்ப அவசியமா அந்த கேபி பேரை கேட்டாலே எரியுது எனக்கு, அந்த கேபி சரி எல்லாரும் சேர்ந்து தானே இப்ப ககனை என் கழுத்துல தாலி கட்ட விடாம பண்ணாங்க, அவனால நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு இருப்பாங்க. உடனே நமக்கு சாரதாக்கு வந்து கோவம் வந்துடும். இந்த பக்கம் பார்த்தா அங்க ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன்ல இருப்பாரு நம்ம கேபி, அதாவது பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கும், ரொம்ப பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் தான் இருக்கும் அவருக்கு, அதனால அவர் உயிர் பழக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே வந்து மீரா வந்துட்டு அந்த ககன் சும்மா விடக்கூடாது அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் எவ்வளவு பெரிய பாவி, என் புருஷன் இந்த நிலைமைக்கு இப்போ உயிரும் பாதியா இருக்கிற இந்த நிலைமைக்கு அவன் தான் காரணம், அவனை சும்மா விடக்கூடாது, அவனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணேன், கடைசி நேரத்துல புகையை போட்டு அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான், அவன் தப்பு செய்யலன்னா அந்த இடத்த விட்டு அவன் தப்பிச்சு போயிருக்க மாட்டான்லன்னா அவன் உண்மையாவே அவன் தான் இது எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கான். இப்போ அதுக்கடுத்து டாக்டர் வெளியே வந்து அதாவது அவர் வந்து இன்னும் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவரு கண் முழிக்கலன்னா ரொம்பவே கிரிட்டிக்கலான கேஸ் இது, இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவர் கண்ணு முழிச்சாதான் ஏதாவது சொல்ல முடியும், இல்லைன்னா அவ்வளவுதான், இது ரொம்ப உடம்பு ஃபுல்லாவே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எல்லா பக்கமுமே வந்து இன்ஜுரிஸ் இருக்கு, எங்களால காப்பாற்றவே முடியாது, இதனால எங்களால முடிஞ்சதை நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிடுவாரு. மீரா அதை கேட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அழுது இங்க பாருங்க அண்ணா, இதுக்கு எல்லாம் அந்த ககன் தான் காரணம், அவன் எல்லாம் மனுஷனே கிடையாது, ராட்சசன் அப்படின்னு சொல்லி அவனை ககனை போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அவனுக்கு சாவை விட மேல பெரிய தண்டனை கொடுக்கணும், அவனுக்கெல்லாம் நீச, உன்னோட இதுதான் ரைட்டு, நம்ம நீதி நேர்மன் போலீஸ் வழியா போனா அதெல்லாம் சரிக்கே ஆகாது, அவன் அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டான், அவனை நீ சும்மா விடக்கூடாது, அவனை நீ கொன்னா கூட ஆதரம் அடங்காது அப்படின்னு சொல்லி மீரா ஒரு பக்கம் ககனை கொன்னே தீருவேன், ககனை கொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா நம்ம ககன் பூமி வந்து அங்க அந்த குட்டி லாரியில போயிட்டு இருப்பாங்கல்ல, போயிட்டு இருக்கும் போது அவர் வந்து ஒரு இடத்துல வந்து ஜாமன்ல இறக்குறதுக்கு வந்து இறங்குவாரு. அப்ப வந்து நீங்க இதுக்கு மேல நீங்களே போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாரு. உங்க 2 பேர்த்தையும் பார்க்க உங்களோட ஜோடி பொறுத்த ரொம்பவே அருமையா இருக்கு அப்படின்பாங்க. இவங்க வண்டியில வரும்போது வந்துட்டு ககன் வந்து பூமி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. பூமி, நான் பண்ணது எல்லாமே தப்பு, நான் உன்னை புரிஞ்சிருக்கணும், நான் உன்னை புரிஞ்சுக்காம நான் பண்ண அன்னைக்கு நான் உனக்கு பண்ண பாவத்துக்கு தான் நான் இன்னைக்கு வரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், அன்னைக்கு மட்டும் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை தேவையில்லை, நான் உன்னை அவமானப்படுத்தினால தான் கடவுள் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பூமி, ஐயோ தங்கச்சி கல்யாணம்னா யாருக்கு தான் கோவம் வராது, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டதுல தப்பே இல்லை,
பூரணி உங்களோட செல்ல தங்கச்சி அவ கல்யாணம் நின்று போனதுக்கு நான் தான் காரணம்னு அந்த வீடியோ பார்த்தா யாருனாலும் அப்படிதான் நினைப்பாங்க. நீங்களும் அப்படிதான் நினைச்சீங்க. நீங்க அப்படி நினைக்கலன்னா தான் தப்பு மாமா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே நம்ம ககன் இருந்துட்டு, எனக்கு நான் உன் கூட இருக்கணும் பூமி, அதை விட்டுட்டு நான் இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு நான் ஜெயிலே போய் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பூமி இருந்துட்டு, இல்ல எனக்கு உங்க கூட இருக்கணுமாமா, உங்களை விட்டு தூரமா போனாதான் என் வாழ்க்கையே நரகமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அப்படி ரொமான்ஸா ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து ககன் ரொம்பவே எமோஷனல் ஆகி பூமியோட மடியில படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்துதான் வண்டியை விட்டு அவர் இறக்கி விட்டுட்டு போயிடுவாரு. அதுக்கடுத்து ககன் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிட்டுருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பக்கத்துல ஒரு டீ கடை மாதிரி தெரியுது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில வேற விலங்கு இருக்கும், யாராவது பார்த்தா போலீஸ் போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு கையில இவங்க அதாவது அவங்க வேஷ்டி இருக்கும்ல அந்த துண்டு அந்த வேஷ்டி அதாவது மேல போடுற இது அதை கையில கட்டிடுவாங்க. கட்டிட்டு அப்படியே புது மாப்பிள்ளை மாதிரி தான் இருப்பாரு நம்ம ககன். காஃபி வாங்கிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு அவங்களுக்கு முக்கிய ஊட்டி விட்டு, நீங்க காலில இருந்து எதுவுமே சாப்பிடல, ரொம்ப பசியா இருப்பீங்கல்ல, டிஃபனும் சாப்பிடல, காஃபி எதுவுமே குடிக்கல, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல வச்சு இவங்க 2 பேரும் ஊட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதோட இன்னைக்கு வீடியோ முடியுது. உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் கட்டிடுவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்ஐ சூர்யா கண்டிப்பா ககன் பிடிக்கிறதுக்காக வருவாரு. இதுக்கடுத்து என்ன நடக்க போகுது, இதோட ஃபுல் வீடியோ வேணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ மக்களே. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே முடிஞ்சா அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நன்றி மக்களே, நாளை சந்திக்கிறேன். பை.